சார், வெறுப்புகளை கடந்து நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த ஒரு 100 டேஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல என்ன பெரிய சேஞ்சஸை இந்த அரசு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் மறுபடியும் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா 100 நாள்ல ஒரு முயற்சியை தான் எடுத்திருக்காங்களோ இல்லையா, இது மிகப்பெரிய வெற்றியில அடைஞ்சதானா இல்ல. ஏன்னா நாங்க உண்மையை பேசிய பழக்கப்பட்டோம். மிகப்பெரிய வெற்றி அடையல, முயற்சியில வெற்றி அடைஞ்சிருக்கலாம். திட்டங்கள் வெற்றி அடைஞ்சதானா இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா 717 மதுக்கடைகள் மூடியதா சொல்றாங்க இல்லையா, இதுக்கே வரும் ஒரே ஒரு சாப்டர். ஒரு மதுக்கடையை அந்த இடத்தினுடைய ஓனரு வேண்டாம் எனக்கு கொடுத்துருங்க, இடத்த பிளீஸ் கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டார். எப்போ? கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக தனது மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு மருத்துவ செலவுக்காக இடத்த விற்கணும், அதற்காக என் கடை தயவு செய்து காலி பண்ணி கொடுங்கன்னு கெஞ்சினாரு, மன்றாடினாரு. நடக்கல, அந்த ஆட்சியாளர்களால நடக்கல. நானும் நினைச்சேன் தாவேக்கா வந்துடுச்சு, விசாகன் அவர்லாம் தலைமுறை ஆயிட்டா, அப்படி ஏதோ ஒரு வழக்குல தலைமுறை ஆயிட்டாரு, ரைட்டு. இப்ப இருக்கக்கூடியவர்கள் உண்மையாவே மக்களுக்காக சேவையாற்றக்கூடியவர்களா இருப்பார்கள் நினைச்சேன். பட் ஏமாற்றம் தான். இன்னைக்கு வரைக்கும் சார் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு மதுக்கடைக்கு 4500 ரூபாய் தான் கவர்மெண்ட் கொடுக்குது. அங்கு வேலை செய்பவர்கள் இன்னைக்கு வரைக்கும் 45,000 50,000 வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கடைக்கும் மது கடைகளுக்கு 50,000 வாடகை கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறதுல தானே கொடுக்குறாங்க. இந்த 10 ரூபாயை ஒழிப்பதற்கான முயற்சி போயிட்டு இருக்கு. முயற்சி தான் வெற்றி அடைஞ்சிருக்க வழியா இன்னமும் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாமே தடுக்கப்பட வேண்டும். என்னன்னா, நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள், அதை அரசு ஊழியர்கள் நிறைவேற்ற மறுக்கிறார்கள். நினைப்பது ரைட்டு, தப்பில்லை. அது நடக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்யவில்லை என்று சொன்னால் தோல்விதான். ஒரு விஷயத்துல பார்த்தேன் சார், அவர் கெஞ்சி கூத்தாடினார் சார், கடந்த ஆட்சியாளர்கள் கிட்ட மன்றாடினாரு. அராஜக போக்கு தான் கடைபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்காரு. இன்னைக்கு போன் போட்டு அழுதாரு, அண்ணா இது மாதிரி நடந்துட்டு இருக்குன்னா என்னால முடியலன்னா, என் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் செலவு பார்க்கணும்ன்றாரு. காதுல போட்டுக்க மாட்டாங்க அதிகாரிகள். வருமானம் வர்றத நிறுத்தணும்னு நினைக்கல. இந்த 717 கடைகள் எந்தெந்த கடைகள் மூடி இருக்கிறார்கள் லிஸ்ட் தயவு செய்து வெளியிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப கூட வருமா பார்த்தா சார், கல்மண்டபம் மெட்ரோ பக்கத்திலேயே ஒரு கடை இருக்கு. அது மிகப்பெரிய ஜங்ஷனான ஏரியா. அந்த இடத்துல ஒரு கடை இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் கூட மூடலாம். அது கொஞ்சம் நடவடிக்கை நல்லபடியா துரிதமா எடுக்கணும். ஆட்சியாளர்கள் நினைக்கக்கூடியதை நிறைவேற்றக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த அரசு அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். நீங்க இது